வணக்கம் மக்களே. டொவினோ தாமஸ் மற்றும் த்ரிஷா நடிப்பில் உருவாக்கி இருக்கிற படம் தான் ஐடென்டிட்டி. இந்த படம் வருகிற ஜனவரி மாதம் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. டொவினோ தாமஸ் நடிப்பில் சில மாதங்களுக்கு முன் ஏஆர்எம் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அந்த படத்திற்கு அப்புறம் டொவினோ தாமஸ் நடித்து ரிலீஸ் ஆக போற படம் தான் இந்த ஐடென்டிட்டி படம். இந்த படத்தில் கதாநாயகியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அகில் பால் மற்றும் அனாஸ்கான் 2 பேரும் சேர்ந்து இயக்கியுள்ளனர். 2020ஆம் ஆண்டு டொவினோ நடிப்பில் வெளியான ஃபாரன்சிக் படத்தையும் இவங்க 2 பேர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இவர்களோட சேர்ந்து வினய் ராய், மந்த்ரா பேடி, ஷம்மி திலகன், அஜு வர்கீஸ், அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஜேக்ஸ் பிஜோ இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார்னே சொல்லலாம். இந்த படத்தை ராகவ் மூவிஸ் மற்றும் கான்ஃபிடென்ட் குரூப் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளதுனே சொல்லலாங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்த த்ரிஷா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல் அதிகாரிக்கு உதவுகிறாங்க. டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளின் புகைப்படங்களை வரையும் ஒரு ஆர்டிஸ்டாக உலாவாராரு. பின்னர் யார் அந்த குற்றவாளி, அதற்கு பின்னணி என்ன, குற்றவாளியை கண்டுபிடித்தார்களா என்பதை இந்த படத்தின் மையமாக வச்சு எடுக்கப்பட்டு இருக்குங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறதுன்னு சொல்லலாம். இந்த படம் வருகிற ஜனவரி 2ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ டொவினோ மற்றும் த்ரிஷா ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.